ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஜவ்வரிசி வடை தான் செய்ய போகிறோம். இதுக்காக 3/4 கப் அளவு ஜவ்வரிசியை 2 மணி நேரம் சுடு தண்ணியில் ஊற வச்சுக்கலாம். 1/2 கப் அளவு பொட்டுக்கடலையை மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். 3 ஸ்லைஸ் பிரெட் சைடெல்லாம் கட் பண்ணிட்டு இப்படி தண்ணியில் நம்ம டிப் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ 2 மணி நேரம் ஆயிடுச்சு, நல்லா ஊறிடுச்சு. நம்ம ஜவ்வரிசியை நல்லா வடிகட்டிட்டு வேறு பாத்திரத்தில் மாற்றிக்குங்க. ஒரு ஆனியன், ஒரு க்ரீன் சில்லி, ஒரு சின்ன துண்டு இஞ்சி சேர்த்துக்கலாம். இஞ்சியை நீங்கள் துருவிட்டு கூட சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை, கொத்தமல்லி, தேவையான அளவு உப்பு சேர்த்துக்குங்க. நம்ம அரைச்சி வச்ச பொட்டுக்கடலையை இது கூட ஆட் பண்ணிக்கலாம். ப்ரெட்டை நல்லா புழிஞ்சிட்டு தண்ணியெல்லாம் எடுத்துகிட்டு ஆட் பண்ணி நம்ம பிசைஞ்சிக்கலாம். அவ்வளோதான், மாவு ரெடி ஆயிடுச்சு. ப்ரெட்டுக்கு பதில் நீங்கள் உருளைக்கிழங்கை வேக வச்சுட்டு கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வடை தட்டிக்கலாம். இப்போது ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு கடாயை வச்சுட்டு எண்ணெய் நல்லா காஞ்சதும் நம்ம வடையை ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். அவ்வளோதான், நம்மளுக்கு சுவையான ஹெல்த்தியான ஜவ்வரிசி வடை ரெடி ஆகிடுச்சு. வீடியோ பிடிச்சிருந்தால் லைக்கு, ஷேரு, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.